தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றி. மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை. தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த திருநாளிலே சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்படி அல்லவென்றால் அபிமெலேக்கிலிருந்து அக்கினி புறப்பட்டு சீகேமில் உள்ள குடும்பத் தலைவனையும் பெத்மெல்லோரையும் பட்சிக்கும். சீகேமில் உள்ள குடும்பத் தலைவரின் பெத்மெயில் இருந்த அக்கினி புறப்பட்டு அபிமெலேக்கை பட்சிக்கட்டும் என்று சொல்லி யோதாம் தன் சகோதரனாகிய அபிமெலேக்குக்கு பயந்து விரைந்து தப்பியோடி பேயருக்கு போய் அங்கே குடியிருந்தான். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, அபிமெலேக்கு என்பவர் கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன். அந்த மனிதனுக்கு விரோதமாக செபூல், ககூல், சீகேம் மக்கள் எல்லோரும் எழும்புகிறார்கள். அந்த மனிதருக்கு எதிராக எழும்பும் பொழுது கடவுள் பிள்ளைகளை யார் எங்கு தொடுகிறார்களோ அங்கு அக்கினி பற்றி எரியும். அந்த இடம் அக்கினியினால் நிரம்பி இருக்கும். இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்வில் 3 முக்கிய பாடங்களை முதலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய காயங்கள், அவருடைய காயத்தை தொட்டால்தான் நான் நம்புவேன் என்று சொன்ன தோமாவை போல அல்ல. கடவுளின் பிள்ளைகள் என்று சொன்னால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையும் கடவுளுடைய பலியையும் ஆசாரிய ஊழியத்தையும் செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு விரோதமாக நாம் எழும்பாதபடி நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வீடு அக்கினியினால் சுட்டரிக்கப்படாது. இன்றைக்கு பார்க்கிறோம், உலக வாழ்க்கையிலே அநேக இடங்களில் பழிக்கு பழி என்னும் போரில் எரிந்து கொண்டிருக்கிறது இந்திய உலக நாடுகள். ஆனால் தம்மை விட்டு ஓடிப்போன சீடர்களை உயிர்த்த பின்பு இயேசு தேடி செல்கிறார். இன்றைக்கு நாம் பாவம் செய்து ஓடிப்போய் ஒளிந்து கொண்டிருக்கிறோம். நாம் தீமை செய்துவிட்டு கடவுளுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக தீங்கு செய்துவிட்டு ஆசாரியர்களுக்கு விரோதமாக நாம் செய்துவிட்ட எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு நாம் ஒளிந்து கொண்டிருக்கிறோம், தவறு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த தவறுகளை ஆண்டவராகிய கடவுள் என்ன செய்கிறார்? தன்னுடைய மகன் மூலமாக மீட்டெடுக்கிறார். எப்படி தன்னுடைய உயிரை கொடுத்து மீட்டெடுக்கிறார். இன்றைக்கும் கூட அன்புக்குரிய இறை மக்களே, நாம் எப்பொழுதெல்லாம் எங்காவது இந்த கர்த்தருடைய ஊழியர்களுக்கு விரோதமாக பேசின வார்த்தைகள், பொய்யான குற்றச்சாட்டுகள், அவதூறுகள் அனைத்திலும் இருந்து கடவுள் நம்மளுக்கு இந்த நாளில் இந்த வார்த்தையின் வழியாக அவர் நிறைவான ஆறுதலையும் ஆலோசனையும் வழிநடத்தலும் காண்பிக்கிறார். வறுமையில் வாடுவோருக்கு, சமூகத்தின் ஓரத்தில் கட்டப்பட்டு விளிம்பு நிலை மக்களுக்கு, போர் சூழலில் இன்றைக்கு தவிக்கும் அப்பாவி உயிர்களுக்கு நாம் நம்முடைய இரக்கத்தின் கரங்களை நீட்டுவோம். கடவுளுடைய பிள்ளைகளாக வாழுவோம். ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றுவோம். அக்கினிக்கு நாம் தப்புவோம். இன்றைக்கு ஒருவேளை சோதனை என்று சொல்லும் பொழுது அது அக்கினி. எப்படி தங்கம் அக்கினியினால் சுடப்பட்டு புடம்பிடப்பட்டு அது ஜொலிக்குமோ அவ்விதமாக நீங்களும் நானும் இன்றைக்கு பற்றி எரிகிற தீயிலே, போர் சூழல் தீயிலே நம்முடைய விசுவாசம் அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோவை பற்றி எரிகிற அக்கினியிலே போட்டபோது அவர்கள் உலாவினார்கள், பாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இறை ஆறுதலும் அப்படிப்பட்ட வைராக்கியமான விசுவாசமும் இன்றைக்கு பற்றி எரிகிற நம்முடைய பொறாமை தீ, இன்றைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிற வேதனை என்ற தீ, வியாகுலம் என்ற தீ, வறுமை என்ற தீ, ஒதுக்கப்பட்ட நிலை என்ற தீ, இவைகளில் இருந்து நாம் விடுதலை செய்ய அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட நிறைவான விடுதலைக்கு நேராக இன்றைக்கு கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய தேவ ஜனமாக நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். அந்த விசுவாசத்தோடு இந்த நாளிலே கடவுளை நோக்கி பார்ப்போம். விசேஷமாக இந்த நாளிலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய சத்தியமான திருநாள், உலக படைப்பாற்றல் மற்றும்
புத்தாக்க நாள் ரெனோவேஷன் 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் நாளை முதல் முறையாக உலக படைப்பாற்றல் நாள் என்று சொல்லி கொண்டாடப்பட்டது. அந்த சிந்தனையில் இருக்கிற நீங்களும் நானும் உலகத்திலே எல்லா மக்களுக்கும் நாம் பாதுகாக்க பணியை ஊழியம் செய்யக்கூடிய பணியை செய்ய அழைக்கப்படுகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய அன்பாலும் இரக்கத்தாலும் நாங்கள் மீண்டும் ஒரு புதிய நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த நாள் போர் சூழல், போர் அபாயம் என்ற பற்றி எரிகிற தீயிலே இன்றைக்கு நாடும் மக்களும் வெந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த வேதனையிலிருந்து, வியாகுலத்திலிருந்து, விக்கினத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகொள்